ஹலோ கைஸ், நம்ம இப்போ சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். கருவேப்பிலை எடுத்துருக்கோம், சோம்பு எடுத்துருக்கோம், தக்காளி எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் எடுத்துருக்கோம். வாங்க வானல அடுப்பில் வச்சோம். அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய், எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு சோம்பு போடலாம். எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். சோம்பு போடலாம். இப்போ எல்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ எடுத்துருக்குன்னு. நான் இடையிலே சொல்கிறேன். சோம்பு போட்டாச்சு. சோம்பு பொரியணும். அடுப்பை ஸ்பீடாக வச்சுட்டு சோம்பு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிக்குது. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் போடலாம். வணக்கி விட்டுக்கலாம். ரைஸ் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். வெட்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு, தக்காளி, இதெல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். கறி நல்லா வதங்கிருச்சு. நம்ம 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னுமே தெரியும். மூடி போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணி வந்திருக்கு. நல்லா தண்ணி, சிக்கன் நல்லா வெந்து தண்ணி வந்திருக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா சமமாகணும். இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன்,
கரம் மசாலா 2 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் 1 ஸ்பூன் நான் போடுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு. இது நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் போட்டுறது. இப்போ வந்து மசாலா வந்து நல்லா சிக்கனுக்கு நல்லா மசாலா ஒட்டிக்கிச்சு. இப்போ நான் குடிச்சு பார்த்தேன், நல்லா மசாலா நல்லா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம சிக்கனை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 5 நிமிஷம் சிக்கன் சுக்காவை மூடி வச்சிடலாம். ஐஸ் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி போடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை. சிக்கன் சுக்கா நம்மளுக்கு ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், பை.